நெய்யை ஊத்தி முந்திரி பருப்பை சேர்த்து தேங்காய் பாலை பிழிஞ்சு விட்டு தேங்காய் பால் பிரியாணியை செஞ்சிருந்தோம். இது சாப்பிட அவ்வளவு அருமையா இருந்தது. இப்ப 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம். இப்ப 2 தேக்கரண்டி எண்ணெய், 1 தேக்கரண்டி நெய் சேர்த்துட்டு 1 பட்டை, 1 தேக்கரண்டி மிளகு, 4 லவங்கம், 1 அன்னாச்சி பூ, 4 ஏலக்காய், 1 தேக்கரண்டி சோம்பு, 10 முந்திரி, 3 பச்சை மிளகாய், 1 தேக்கரண்டி நறுக்கின இஞ்சி, 2 பிரிஞ்சி இலை, 2 நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு 1 கையளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்துருவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1 தேங்காயை முழுசா அரைச்சு புளிஞ்சு வச்சிருந்த பாலை இப்ப சேர்த்துப்போம். நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கிட்ட பாத்திரத்துல 1.5 கப் அளவு இந்த தேங்காய் பால் இருந்தது. 2 மணி நேரம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சதுனால 1.5 கப் அளவு தேங்காய் பாலே போதுமானது. தேங்காய் பால் இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊற வச்சிருந்த அரிசிக்கு இப்ப சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்ட அரிசியை தேங்காய் பாலோட நல்லா கலக்கிக்கிட்டாச்சு. எண்பது சதவீதம் அரிசி இந்த அளவுக்கு வெந்ததும் அரிசி உடைஞ்சிராம மேலவா கிண்டி விட்டுறலாம். இப்ப வாழை இலையை வச்சு பாத்திரத்தை இறுக்கமா மூடிடலாம். இப்ப சரியா 20 நிமிஷம் கழிச்சு எடுத்தா தேங்காய் பால் சாதம் தயாராயிடுச்சு. தேங்காய் பால் சாதம் கிட்டத்தட்ட பிரியாணி சாப்பிட்ட திருப்தி இருந்தது.